ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: புற்றுநோய் பாதிப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தில் 5 காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்துள்ளது. உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கொரிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் தூதர்களாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய அளவில் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இளையோர் நலத்துறை சார்பில் ஸ்ரீநகரில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். பிச்சை எடுப்பவர்களின் மறுவாழ்விற்கான ஒருங்கிணைந்த மாதிரி நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று சமூக நீதித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கென மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த நெறிமுறைகளில் இடம்பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் 5 காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்துள்ளது. டைமண்ட் ஹார்பர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த கூடுதல் கண்காணிப்பாளர் திரு சந்தீப் கராயி, ஆய்வாளர் திரு அஜய் பாக் உள்ளிட்டோர் மீது தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தேர்தல் பணிகளில் இந்த அதிகாரிகள் செயல்பட்ட விதம் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் அமைதியாக நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. இதற்கென ஒருங்கிணைந்த திட்ட அறிக்கை வகுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாவ்நகர் மாவட்டத்தில் மட்டும் 272 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 28ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. ஒடிஷா சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தில் மகளிரின் பங்கு குறித்து விவாதிப்பதற்கென இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசின் நிர்வாகத்தில் மகளிரின் பங்கு குறித்தும் மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாகவும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானாவில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில அரசு உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில போக்குவரத்து கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கென குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 7 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வீடு விற்பனையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறது. இதேபோல் மேற்குவங்கத்தில் 3 இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. பொது விநியோக முறையில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி
டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கால்நடை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்நாளையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். உத்தராகண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் 92.1% உள்ளது. இதில் மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம் 96.07%, மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 88.03% உள்ளது. 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் 85.11% உள்ளது. நைனிதாலின் ராம்நகரைச் சேர்ந்த அசோக் கோபால் 98.2% மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பிடித்தார். இந்த தேர்வில் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 88.09%, மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 81.93% உள்ளது. மெக்சிகோவின் இறையாண்மையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அந்நாட்டு அதிபர் திருமதி கிளவுடியா ஷேன்பாம் கூறியுள்ளார். மெக்சிகோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் நாடு தொடர்பான எந்தவொரு பிரச்சினையிலும் அண்டை நாடுகள் தலையிட அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தங்கள் நாட்டு அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே இதர நாடுகளுடனான நல்லுறவு இருக்கும் என்றும் திருமதி கிளவுடியா ஷேன்பாம் தெளிவுபடுத்தினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத் சென்றடைந்தார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவதற்காக அவர் இஸ்லாமாபாத் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கொரிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. நாம்-1ல் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஸ்ரேயசி ஜோஷி தங்கப்பதக்கம் வென்றார். இரட்டையர் பிரிவில் ஸ்ரேயசி ஜோஷி ஸ்வராலி ஜோஷியுடன் இணைந்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரேயசி ஜோஷி வெள்ளிப்பதக்கம் வென்றதோடு இப்போட்டியின் சிறந்த ஆட்டக்காரர் விருதையும் பெற்றார். ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லோகேஷ் சத்யநாதன் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சைப்ரஸ் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்வின் லெனின் முத்துராஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் பேட்ரிக் டிமிட்ரோவை வென்றார். இப்பிரிவில் ஜாக்ஷேர் சிங் கங்குராவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஊபர் கோப்பை பேட்மிண்டன் இறுதிப் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா இன்று யுக்ரைனை எதிர்கொள்கிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெறுகிறது. ஆசியா ஓஷியானா மண்டல ஜூனியர் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்க்கர் தாய்லாந்தின் பாண்டாரோட்டோன் இணை பட்டம் வென்றது. புனேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கவானிஷி கொமோடா இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மற்றும் ஆசிய நடைப்போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நிதின் குப்தா தகுதி பெற்றுள்ளார். கர்நாடக மாநிலம் தும்கூரில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து அவர் இவ்விரு போட்டிகளிலும் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்துள்ளது. உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கொரிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.